Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 18. ஜெனிஃபரின் நாட்கள் சினிமா ப்ரொஜெக்டரையும் திரையையும் கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தியதும் திகைத்து போனார் லாரி கம்பெனி வக்கீல். என்ன சொல்வது, எப்படி ஆட்சேபிப்பது? அவருக்கு தெரியவில்லை. உள்ளுக்குள் குமரத்தான் முடிந்தது. எப்படி ஏமாந்து விட்டும். காணியின் படம் என்றாலே தவிர திரைப்படம் என்று சொல்லவில்லையே. ஜூரர்களும் நீதிபதியும் நன்றாய் பார்க்கும்படி திரையை நகர்த்தி வைத்தாள் ஜெனிஃபர். யுவர் ஆனர், இந்த அறையை சற்று இருட்டாக்க தாங்கள் உத்தரவிட வேண்டும் என்றாள். கோர்ட் சிப்பந்திக்கு நீதிபதி கட்டளையிட சுருட்டி வைக்கப்பட்டிருந்த திரைச்சீலைகள் இறக்கிவிடப்பட்டன. நீதிமன்றம் இருட்டாயிற்று. ஜெனிஃபர் அந்த 16 மில்லிமீட்டர் ப்ரொஜெக்டரை ஓட்டினாள். வெள்ளித்திரை உயிர் பெற்றது. அடுத்த அரை மணி நேரம் நீதிமன்றத்தில் நிசப்தம் கோலோச்சியது. குண்டூசி விழுந்தால் கேட்கும் அளவுக்கு அமைதி. கையும் காலும் இல்லாத காணியின் அன்றாட வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமானது என்பதை காட்டியது அந்த திரைப்படம். அதை தயாரித்து கொடுக்கும் பொறுப்பை ஒரு விளம்பர பட டைரக்டரிடமும் ஒரு கேமராமேனிடமும் ஒப்படைத்திருந்தாள் ஜெனிஃபர். பயங்கரமான யதார்த்தத்துடன் ஒவ்வொரு காட்சியையும் எடுத்திருந்தார்கள் அவர்கள். எதையுமே ஊகித்து கொள்ளும்படி விடவில்லை. அப்படியே அப்பட்டமாக காட்டியிருந்தார்கள். கைகளும் கால்களும் இல்லாத அந்த அழகிய இளம்பெண் காலையில் கண் விழிக்கிறாள். அவளை பாத்ரூமுக்கு தூக்கி செல்கிறார்கள். உலகறியாத சிசுவுக்கு செய்து விடுவது போல சுத்தம் செய்து கழுவி விடுகிறார்கள், குளிப்பாட்டி விடுகிறார்கள், உடை மாற்றி விடுகிறார்கள், உணவு ஊட்டி விடுகிறார்கள். கோர்ட்டில் காட்டு முன்பே பலமுறை இந்த படத்தை போட்டு பார்த்து விட்டாள் ஜெனிஃபர். பார்த்த ஒவ்வொரு முறையும் அவள் தொண்டையில் பந்து போல் ஒன்று அடைத்து கொள்ளும், கண்ணில் நீர் தழும்பி நிற்கும். இன்றும் அப்படித்தான் இருந்தது. தான் மட்டுமல்ல, கோர்ட்டில் படத்தை பார்த்து கொண்டிருந்த நீதிபதியும் ஜூரர்களும் கூடியிருக்கும் எல்லாருக்குமே பரிதாபத்துடன் தவித்து கொண்டிருப்பார்கள் என்று அவளுக்கு நிச்சயமாக தெரிந்தது. படம் முடிந்தது. ஜெனிஃபர் நீதிபதியிடம், அவ்வளவுதான் யுவர் ஆனர், இத்துடன் என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன் என்றான். ஜூரர்கள் தனியறைக்கு சென்றார்கள். 10 மணி நேரத்துக்கும் மேலாக தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள். தீர்ப்பை உடனடியாக சொல்லிவிடுவார்கள் என்று ஜெனிஃபர் நம்பியிருந்தாள். எனவே நேரம் செல்ல செல்ல அவள் உற்சாகம் குன்றலாயிற்று. காணியை பற்றிய படத்தை பார்த்து அவர்கள் உள்ளம் நெகிழவில்லையா? நெகிழ்ந்திருக்குமானால் இவ்வளவு நேரம் ஆலோசனை செய்வானேன்? அவள் அப்படி தவித்து கொண்டிருக்க லாரி கம்பெனி வக்கீல் உற்சாகம் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். ஜூரர்கள் ஆலோசனைக்காக சென்றபோது அவருக்கு கலவரம் ஏற்பட்டிருந்தது உண்மை. கேஸ் தோற்றுவிட்டது என்றே தீர்மானித்து விட்டார். ஜெனிஃபரை மறுபடியும் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார். ஆனால் நேரமோட ஜூரர்கள் வெளியே வருவதற்கு தாமதமாக ஆக அவர் மனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்பிக்கை முளைக்கலாயிற்று. திரைப்படத்தை பார்த்து ஜூரர்களுக்கு பரிதாபம் ஏற்பட்டிருந்தால் அப்போதே முடிவை தெரிவித்திருப்பார்களே. அதிக நேரம் அவர்கள் தங்களுக்குள் விவாதிக்க உணர்ச்சிகள் சூடாறி போகும். அவ்வளவுக்களவு நல்லது என்று தன் உதவியாளரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். நள்ளிரவுக்கு சில நிமிடங்கள் இருந்தபோது ஜூரர்கள் வெளியே வந்தார்கள். ஜூரர்களின் தலைவராக இருந்தவர் ஒரு குறிப்பு எழுதி நீதிபதியிடம் தந்தார். அதை படித்த நீதிபதி, 2 தரப்பு வக்கீல்களும் கவனிக்கவும் என்றார். நீதிபதியின் தீர்ப்பை கேட்க ஆவலுடன் நின்றார்கள் ஜெனிஃபரும் லாரி கம்பெனி வக்கீலும். நீதிபதி கூறினார், ஜூரர்களின் தலைவர் ஒரு சந்தேகம் கேட்டிருக்கிறார். அதாவது காணிக்காக அவர் வக்கீல் கேட்டிருக்கும் $50 லட்சம் நஷ்ட ஈட்டுக்கும் மேலாகவே கொடுக்கலாம் என்று தாங்கள் சொல்லலாமா? சொன்னால் அது சட்டப்படி செல்லுமா என்று கேட்டிருக்கிறார். ஜெனிஃபருக்கு தலை சுழன்றது. அவள் இதயம் குபீரென்று சிறகடித்து பறந்தது. லாரி கம்பெனி வக்கீலின் பக்கம் திரும்பி பார்த்தால் அவர் முகம் ரத்தம் சுண்டி வெளுத்திருந்தது. தங்களுக்கு நியாயம் என்று தோன்றுகிற எந்த தொகையையும் சொல்ல ஜூரர்களுக்கு உரிமை உண்டு என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நீதிபதி சொன்னதும் ஜூரர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். 30 நிமிடம் நேரம் கழித்து தான் மறுபடி வந்தார்கள். காணிக்கு $60 லட்சம் நஷ்ட ஈடு தரப்பட வேண்டும் என்று தாங்கள் கருதுவதாக ஜூரர் தலைவர் தெரிவித்தார். அதன்படியே தீர்ப்பாயிற்று. நியூயார்க் மாநிலத்தின் வரலாற்றிலேயே அத்தனை பெரிய தொகை எந்த தனிப்பட்ட நபருக்கும் தரப்பட்டதில்லை. அடுத்த நாள் காலை ஜெனிஃபர் தன் அலுவலகத்துக்கு வந்தபோது அவள் மேஜை பூரா செய்தித்தாள்கள் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றிலும் முதல் பக்கத்தில் அவளை பற்றிய செய்திதான். 50 ரோஜாப்பூ கொண்ட அற்புதமான கொத்து ஒரு ஜாடியில் வைத்து அவளுக்கு வந்திருந்தது. பார்த்ததுமே அவளுக்கு உற்சாகம், முகமெல்லாம் புன்னகை. வார்னர் தான் அந்த பூங்கொத்தை அனுப்பியிருக்க வேண்டும். எத்தனையோ வேலைகளுக்கு இடையில் அவளை பாராட்ட மறக்கவில்லை. பூங்கத்துடன் இருந்த கார்டை ஆர்வத்துடன் பிரித்தாள். அதிர்ச்சி, பூங்கொத்து அனுப்பியவன் வார்னர் அல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேரிட்டி என்று கார்டில் கண்டிருந்தது. வெறுப்பும் ஆத்திரமுமாக பூங்கொத்தை பார்த்தாள். உங்களுக்கு ஃபோன் என்றார் செக்ரட்டரி. வாங்கி கொண்டாள் ஃபோனை. ஹலோ என்றாள். வார்னரின் குரல். காணி கேஸை பற்றி படித்தேன், மறுபடியும் பீத்து வாங்கிட்டியே என்று வார்னர் பாராட்டினான். ஏதோ அதிர்ஷ்டம் என்றாள் ஜெனிஃபர். ஆமாம், உன் கட்சிக்காரியின் அதிர்ஷ்டம் என்றான் அவன்.
எல்லாவற்றிலும் இப்பேற்பட்ட வக்கீல் அவளுக்கு கிடைத்திருப்பாளா? அதற்கட்டும், ரொம்ப ஆனந்தமாக இருப்பா இல்லையா? வழக்கு ஜெயித்ததால் சந்தோஷமானால் ரொம்ப ஆனந்தம் என்பது உங்களுடன் இருக்கும்போது தான் என்று மனத்துக்குள் நினைத்து கொண்டு ஆமாம் என்றாள். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றான் அவன். இன்று சாயந்தரம் உன்னை பார்க்க முடியுமா? ஓ, பார்க்கலாமே என்றாள். சாயந்தரம் ஹோட்டல் மரியாவுக்கு வருகிறாயா? 6 மணிக்கு வருகிறேன் என்றாள். ஹோட்டலில் வானர் காத்திருந்தான். சாப்பாட்டு ஹாலின் கோடியில் இருந்த ஒரு தனி மேஜையில் உட்கார்ந்திருந்தான். ஏன் அப்படி தனியாக ஒரு கோடியில் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் யோசித்தாள் ஜெனிஃபர். புரிகிறது, இனி நாம் சந்திக்க வேண்டாம் என்று அவன் சொல்லப் போகிறான். சொன்னதும் தான் நான் காய்ச்சி மூச்சென்று அழுவேன் என்று நினைத்திருக்கிறான். நான் அழுவதை மற்றவர்கள் பார்த்தால் அவருக்கு என்னவோ போலாகிவிடும், யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று தான் இப்படி தனியிடம் பார்த்திருக்கிறார் போலும். அவர் என்ன சொன்னாலும் சரி, நான் அழப்போவதில்லை என்று தீர்மானித்து கொண்டால் ஜெனிஃபர். அப்படியே அழுவதானாலும் இங்கே இவர் முன்னே அழமாட்டேன். கிட்டே நெருங்கி பார்த்தபோது வானரின் முகத்தில் உளைச்சல் தெரிந்தது. அவர் மனத்துக்குள் நீண்ட போராட்டம் நடந்திருக்க வேண்டும். மேலும் நாம் வேறே துன்பம் தர வேண்டாம், எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற மாதிரி நடந்து கொள்வோம். அவன் அருகில் உட்கார்ந்தாள். வானர் அவள் கையை தன் கையோடு பிணைத்து கொண்டான். பிறகு மெதுவே சொன்னான், என் மனைவி மேரி என்னை விவாகரத்து செய்வதாக சொல்லிவிட்டாள். அதை சொல்லத்தான் உன்னை வரவழைத்தேன். அதிர்ந்து போய் நின்றாள் ஜெனிஃபர். உண்மையாகத்தான் சொல்கிறானா? அன்று காலை வார்னரின் மனைவி மேரி அவனிடம் பேச்சை ஆரம்பித்தாள். ஒரு தேர்தல் கூட்டத்துக்கு போய்விட்டு அவர்கள் அப்போதுதான் திரும்பியிருந்தார்கள். வார்னர் முக்கிய பேச்சாளராக இருந்தார். கூட்டம் பிரமாத வெற்றியாக அமைந்து விட்டது. வார்னர் வெகு சந்தோஷமாக இருந்தானே தவிர மேரியை ஏதோ ஒரு சுமை அழுத்தி இருந்தது. வீட்டுக்கு திரும்பிய போது அவள் ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாகவே இருந்தாள். இன்றைய கூட்டம் அட்டாசமாக இருந்ததில்ல என்றான் வார்னர். ஆமாம் என்றதற்கு மேல் மேரி எதுவும் சொல்லவில்லை. வீட்டை அடைந்தார்கள். படுப்பதற்கு முன் ஏதாவது பானம் சாப்பிடுகிறாயா? கொண்டு வருகிறேன் என்றான் வார்னர். வேண்டாம் தேங்க்ஸ், நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசி தீர்த்தால் நல்லது. விஷயமா? என்ன விஷயம்? அவள் அவனை கூர்ந்து நோக்கிறாள். ஒரு வினாடி பிறகு, உங்களையும் ஜெனிஃபரையும் பற்றி என்றாள். தடியால் தலையில் அடித்த மாதிரி இருந்தது அவனுக்கு. ஒரு நிமிடம் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் சொல்வதை மறுப்பதாக ஒப்புக்கொள்வதா என்று தெரியாமல் குழம்பிய போது அவள் தொடர்ந்தாள். கொஞ்ச நாளாகவே எனக்கு உங்கள் விஷயம் தெரியும். அதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம் என்று இருந்தேன். ஏனென்றால் உங்களிடம் பேசுவதற்கு முன்பு நானே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். இப்போது முடிவு செய்துவிட்டேன். வெரி நான் பொறுங்கள், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். நம்முடைய உறவு இருக்க வேண்டிய முறைப்படி இல்லை என்று எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நான் இருக்கவில்லை. இதை பார் மேரி, உண்மையில் எந்த தப்பும் இல்லை. வேண்டாம், அதெல்லாம் ஏன் சொல்கிறீர்கள்? இது எனக்கு ஒரு பெரிய சோதனை. எதுவானாலும் நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். உங்கள் இஷ்டத்துக்கு குறுக்கே நிற்கப் போவதில்லை. என்ன சொல்கிறார்களோ இவள்? அவனால் நம்ப முடியவில்லை. மேரி உங்கள் மீது எனக்குள்ள பிரியம் அலாதியானது. உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட எனக்கு பொறுக்காது. அரசியலில் உங்களுக்கு மகத்தான எதிர்காலம் இருக்கிறது. என்னால் அது கெட்டுவிடக்கூடாது. உங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷம் கொடுக்க என்னால் தான் முடியவில்லை. ஜெனிஃபராவது கொடுக்கட்டும். நீங்கள் அவளுடனேயே இருங்கள், அதுதான் என் ஆசை. வார்னருக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த பேச்செல்லாம் உண்மையாகவே கேட்கிற மாதிரி அவனுக்கு தோன்றவில்லை. வேறு ஏதோ ஒரு உலகத்தில் வேறு யாரோ பேசுவதை கேட்பதைப் போல. அப்புறம் உன் நிலைமை? மேரி புன்னகை செய்து, என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். எனக்கென்று சொந்தமாக சில திட்டம் உண்டு. என்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றாள். மேரி, நான் என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கும் சேர்த்துத்தான் நானே பேசிவிட்டேனே. உங்களை பிடித்து வைத்துக்கொள்ள எனக்கு இஷ்டமில்லை. அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கை நரகமாகிவிடும். அதில் உங்களுக்கோ எனக்கோ என்ன லாபம்? ஜெனிஃபர் அருமையான பெண். இல்லாவிட்டால் உங்களுக்கு அவள் மீது இத்தனை காதல் ஏற்பட்டிருக்க முடியாது. மேரி அவனை நெருங்கி வந்து இரு கைகளாலும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டான். இது பாருங்கள், முகத்தை ஏன் சோகமாக வைத்துக் கொள்கிறீர்கள்? சந்தோஷமாக இருங்கள். நான் எடுத்திருக்கிற முடிவு நம் எல்லோருக்குமே ரொம்ப நல்லது. மேரி, நீ உன்னைப் போல பெண்ணை பார்க்கவே முடியாது. தேங்க்யூ என்றவள் அவன் முகத்தை மெல்ல வருடினாள். டார்லிங், என் கண்ணுக்கு கண்ணானவர் நீங்கள். உங்களுக்கு மிகச்சிறந்த சிநேகிதியாக நான் என்றைக்குமே இருப்பேன். என்றைக்கும், எப்போதும். இன்னும் இறுக்கி அவனை அணைத்து கொண்டு அவன் முகத்தை தன் தோள் மீது சாய்த்து கொண்டாள். அவளுடைய குரல் வெகு அந்தரங்கமாக ஒலித்தது. இந்த மாதிரி உங்களை அணைத்து கொண்டு படுத்து எத்தனை காலமாகிறது? இப்படி என்னை கெட்டியாக கட்டிக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு முறை, கடைசி முறையாக. அவனை நெஞ்சார தழுவியபடி கிசுகிசுப்பான குரலில் சொன்னாள். இவ்வளவும் வார்னருக்கு இப்போது அடுக்கடுக்காய் ஞாபகம் வந்தன. ஜெனிஃபரிடம் எல்லாவற்றையும் சொன்னவன், விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்று நான் சொல்லவில்லை, மேரி தானாகவே சொன்னாள் என்றான். அவன் ஏதேதோ பேசிக்கொண்டே போனான். எதுவும் ஜெனிஃபரின் காதில் விழவில்லை. எங்கிருந்தோ இனிமையான இசை ஒன்று ஒலிப்பது போல் இருந்தது. மெல்ல மெல்ல மேலெழுந்து ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது அவளுக்கு. அவள் பயந்ததென்ன, நடந்ததென்ன?
இனி உன்னை நான் பார்க்க வரமாட்டேன் என்று வார்னர் சொல்லப் போகிறான் என்றல்லவா அவள் எதிர்பார்த்திருந்தால் அதை தாங்கிக் கொள்வதற்காக தன் மனத்தை இரும்பாக்கி கொண்டல்லவா வந்திருந்தாள். ஆனால் இப்போதோ வார்னரின் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள். இந்த நிமிடம் அவனை காதலிக்கிற மாதிரி முன்னெப்போதும் காதலித்ததில்லை என்று அவளுக்கு தோன்றியது. தன் மார்பின் மீது அழுத்தி நசுக்கி கொண்டிருந்த ஒரு பெரும் சுமையை திடீரென்று யாரோ அகற்றிவிட்ட மாதிரி இருந்தது. தாராளமாய் மூச்சு விட முடிந்த மாதிரி இருந்தது. வார்னர் சொல்லிக் கொண்டிருந்தான், மேரி எவ்வளோ அற்புதமான பெண், அவள் மாதிரி யார் இருக்க முடியும்? நாம் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உண்மையிலேயே அவளுக்கு எவ்வளோ ஆசை. இன்னும் கூட எல்லாம் கனவு போல் இருந்தது ஜெனிஃபருக்கு. என்னால் நம்பவே முடியவில்லை டார்லிங். என்று உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். கொஞ்ச காலமாக நானும் மேரியும் கணவன் மனைவியாக வாழவில்லை. அண்ணன் தங்கை போலத்தான் வாழ்ந்து வந்திருக்கிறோம். அவன் சிறிது தயங்கிவிட்டு பிறகு நிதானத்துடன் சொன்னான், மேரிக்கு செக்ஸ் ஆசைகள் அதிகம் கிடையாது. அப்படியா? இன்னொரு விஷயம் ஜெனிஃபர், மேரி உன்னை பார்த்து பேச வேண்டும் என்று சொன்னாள். ஜெனிஃபருக்கு சங்கடமாக இருந்தது. எதற்கு? வேண்டாமே, எனக்கு என்னவோ போல் இருக்கும். எனக்காக ஜெனிஃபர், ப்ளீஸ். சரி, நீங்கள் சொல்வதற்காக. தொடரும்.